யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்படுத்தப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் இன்று அவை மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே புதைக்குழியிலிருந்து நேற்று மேலும் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பாக அகழ்வு நடவடிக்கை நேற்று 15வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த 15வது நாளில் 61 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகளானது இதுவரையில் கட்டங்கட்டமாக 39 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் நேற்றுடன் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 135ஆக உயர்வடைந்துள்ளதுடன் இதுவரை 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல தற்போதுள்ள 2 மனித புதைக்குழிகளை விட அருகிலுள்ள பகுதியில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் இன்று 2வது நாளாக ஊடுகதிர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஊடுகதிர் பரிசோதனையின் அறிக்கை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.